ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கேன், 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நமக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கணும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டு புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் எடுத்து போட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். லைட்டாக புளி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கடாயை திரும்ப வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்குன்னா ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கின பிறகு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றினோம்னா புதினா சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.